எங்க ஃபாதரை பத்தி www.komalswamy.com ஒரு பிளாக் வச்சிருக்கோம். நீங்க வந்து சுபமங்களா இதழ் அப்ப 5 வருஷம் வந்து படிச்சது. இப்போ நாங்க அதை ரெனியூ பண்ணிருக்கோம். அந்த 5 வருஷத்தோட சுபமங்களாவையும் ஃபுல்லா எல்லாம் தலையங்கம் தனியா, கதை தனியா, அதுல வந்து கவிதைகள் தனியா, நேர்காணல்கள் தனியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஏற்கனவே சாஃப்ட் காப்பி போட்டு பதிவு போட்டு அது எல்லாமே அதுல அப்லோட் பண்ணிருக்கோம். என் தம்பி தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ அந்த பிளாகுக்கு ஏதாவது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எங்க கட்டணும் என்னன்னு தெரியல. அது இப்ப லாஸ்டா கட்டியிருக்கானான்னு தெரியல. அதை நான் செக் பண்ணிட்டு திரும்பி வரேன். பட் அந்த என்டையர் 5 இயர்ஸோட சுபமங்களாவோட ஃபுல் கண்டென்ட்டும் அதுல இருக்கு. இப்போ நிறைய பேர் அன்னைக்கு எப்படி நம்ம எழுத்த ப்ரிசர்வ் பண்ணிருக்கோமோ அது மாதிரி சுபமங்களால வந்து நேர்காணல்கள்லாம் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணி அது ஒரு அந்த காலத்துல தலை சிறந்த ஒரு இலக்கிய பெட்டகமா பாதுகாப்பு வந்துட்டு இருக்காங்கிறதுனால அதை நாங்க வந்து சாஃப்ட் காப்பி பண்ணி நெட்ல போடுறோம். பட் இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்றேன். வேற ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இலக்கிய கூறுகள் எல்லாம் இது வந்து மேகசின் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்பப்போ போட போறது இல்லை. ஸோ அதுல கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம ஒரு தடவை நாங்க வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஜேபெக் ஃபைலா போடலை, தமிழா டைப் பண்ணி தான் அதை போட்டிருக்கோம். ஸோ இட் வில் பி PDF டாக்குமெண்ட் ஐ சப்போஸ். ஸோ அதை ஒரு தடவை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் மெயின்டெனன்ஸ் வேலை இல்லை. ஸோ இப்போ இந்த எழுத்தெல்லாம் கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஆவணப்படுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரே ஒரு தடவை ஒரு சிங்கிள் டைம் எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை நம்ம பிளாகா வந்து ப்ரிசர்வ் பண்றதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம ரெனியூ பண்ணினா போறோம், வேற ஒன்றும் இதுல இது இல்லை. அது மாதிரி இப்போ அந்த நான் பார்த்த பெரிய விஷயம் வந்து அந்த ப்ராஜெக்ட் மதுரைன்னு சொல்லிட்டு இல்லையா, அது வெப்சைட்டா பிளாக்னு சொல்லுவீங்களான்னு அது தெரியல. அதுல அத்தனை தமிழ் புத்தகங்களும் இருக்கு. நான் அதுதான் என்னோட புக்கெல்லாம் இப்ப நான் எங்கேயும் ஒரு டப்பால போட்டு மேல வச்சுட்டேன். ஏன்னா என்னோட 14 கீழ்கணக்கு, 4 மணி கல்வி, அது இது திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம்லாம் பெரிய பெரிய குண்டு புக்கா, இது எதுவுமே நான் இப்ப வச்சுக்க தேவையில்லை. எத்தனையோ அதுல இருக்கு ப்ராஜெக்ட் மதுரையில. ஸோ எப்பப்போ எங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணுமோ அந்த சைட்ல போய் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான் இப்ப மெயினா ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த புக்ஸ் எல்லாமே தமிழ் புக்ஸ் மொத்தமும் அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாத்தையுமே இன்னைக்கு அந்த பழைய கால இலக்கிய பெட்டகங்கள் எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி அதை ஒரு பிளாகாவோ ஒரு வெப்சைட்டாவோ வச்சுக்கிறதுல இன்ஃபேக்ட் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் அதோட மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஹூவர் இஸ் மெயின்டைனிங் தட் அந்த சர்வருக்கு 1000 ரூபாய்க்குள்ளதான் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி நம்ம வந்து பிளாகாவோ வெப்சைட்டாவோ வச்சுக்கிறது நிச்சயமா இப்ப அடுத்த ஜென்ரேஷன்னா புக்கா ஒரு 7-8 பொட்டி புக்கு வீட்டுல தூக்கி நம்ம வீடு வீடா ஷிஃப்ட் பண்ணும்போது போக முடியாது. அதுக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெப்ல வச்சுக்கிறது இட் இஸ் அ வெரி கிரேட் ஐடியா அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ.